வெல்கம் டு டோராஸ் நெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான்வெஜ் லவர்ஸ்க்காக சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், முந்திரி 5, சின்ன வெங்காயம் 10, கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1 சிறிய கப், பச்சை மிளகாய் 5. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண சூடாக்கி 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை 1, பிரியாணி இலை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 3, நறுக்கிய வெங்காயம் 2, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அடுத்து வாஷ் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கனை போட்டு நல்லா பரட்டிக்கணும். அப்புறம் நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை போட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் 150 ml தேங்காய் பாலை ஊற்றி 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொதிக்க வைங்க. அடுத்து கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பேனை மூடி 1 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பேனை ஓப்பன் பண்ணால் சுவையான சிக்கன் குருமா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.